நட போ. பிரசன்னா டேய், ஃப்ராட் பண்றவனுக்கு ஃபீலிங்ஸ் வேறயா? போடா. ஸ்லோ மோஷன்ல எடுத்துட்டு போறாரு பாரு. போடா போ. வாமா. வாமா துளசி. போங்க. ஐயோ ஏய் 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 எங்கடி ஓடுற? எங்க ஓடுற? ஜீப்புக்கு பின்னால ஓடுறதெல்லாம் பழைய ஃபார்முலா. அவன் என்ன பொது பிரச்சனைக்கா ஜெயிலுக்கு போறான்? பொண்ணை கடத்தின கேஸுக்காக உள்ள போறான். கேவலம் கேவலம். ஏய் ஏய் ஏண்டி அழுகுற? ஏன் அழுகுற? இப்படி அழுது அழுது காஸ்ட்லியான கண்ணீரை அவனுக்காக வேஸ்ட் பண்ணாத. அழுகுறான் அழுகுறான். போடா. இத பாரு துளசி, இப்ப கூட சொல்றேன், நான் உன்னை உண்மையிலேயே ரொம்ப காதலிக்கிறேன், புரிஞ்சுக்கோ. ஏய் வாய் மூடு. காதலுங்கிற வார்த்தையை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல. நீ ஒரு மிருகம், என்னை அடைஞ்சே தீரணும்னு நினைக்கிற ஒரு மிருகம். நீ எல்லாம் மக்கள் மத்தியில நடமாடவே கூடாதுடா. மிருகத்தை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி உன்னை இப்படி கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கணும். கவலைப்படாதீங்க மேடம், அதுக்கான நேரமும் வந்தாச்சு. இனி இந்த மிருகம் கூண்டுக்குள்ள தான் இருக்கும். என்னடா பாக்குற? இவங்களை கடத்தினது பெரிய கேஸ்னா செல்வாவை சுட்டது கொலை முயற்சி. ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீ பல வருஷம் உள்ளதான் இருக்கணும். வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. சாரி பிரபாகர். ஓ பிரபாகர் சார், நீங்க நினைக்கிறது நடக்காது, நான் நினைக்கிறதா நடக்கும். ஏன் தெரியுமா? நான் துளசி மேல வச்சிருக்கிறது சிறுபுலத்தனமான காதல் கிடையாது, சின்சியரான காதல். அந்த சின்சியரான காதல் என் துளசி என்கிட்ட இருந்து பிரிக்கவே விடாது. கடங்காரா கடங்காரா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், கிராதகத்தனம். அதுக்கு பேர் காதலா? அதுக்கு பேர் காதல் இல்லடா, அயோக்கியத்தனம். கடஞ்சு எடுத்த 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். இன்ஸ்பெக்டர் சார். சொல்லுங்க சார். இவனை அவ்வளவு சுலபமா வெளியே தப்பிக்க விட்டுறாதீங்க. இவன் காட்டுல வாழற நரி, அயோக்கியன், பித்தலாட்டக்காரன். உடம்பு பூரா அவனுக்கு விஷம். என் பொண்ணோட வாழ்க்கைய கண்ணா பின்னான்னு கெடுத்தவனே அவன் தான். என்ன மாமா இது? குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னா நடந்துருமா? இல்ல இந்த சார் கிட்ட சொன்னா இவர் நடத்திடுவாரா? துளசி என்னைக்கோ என் மனசுக்குள்ள புகுந்துட்டா. இதுக்கு மேல நான் செத்தாதான் துளசியை மறப்பேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும், அதுல உணர்வு இருக்கிற வரைக்கும் என்னால துளசியை மறக்கவே முடியாது. யாரும் என்கிட்ட இருந்து துளசியை பிரிக்கவும் முடியாது. இதை பாரு துளசி, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவியோங்கிற பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன். இப்ப கூட சொல்றேன், நான் உன்னை உண்மையிலேயே ரொம்ப... நிறுத்துடா. விட்டா பேசிக்கிட்டே போற. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா? நானும் உன் காதல உயர்வா நினைச்ச காலம்லாம் உண்டுடா. ஆனா இப்போ நினப்பு நிலைமையெல்லாம் வேற யாரும் இருக்கு. பேசாம துளசி, இவங்க பேசுறது எல்லாத்தையும் விடு. என் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோ. மனசு மாறிடு. இப்ப கூட சொல்றேன், என்ன நம்பி என் கூட வா. எதுக்கு? இவ காலை உடைச்ச மாதிரி கழுத்தா இருக்கிறதுக்கா? துளசிய நானும் என் புருஷனும் அடிச்சது கூட இல்லடா. படுபாவி, அவ காலை உடைச்சிருக்கியே. உன் கையில கரையான் புத்து வைக்க உனக்கெல்லாம் நல்ல சாவி வராதுடா. வரோம். என் துளசி என் கூட இருக்கிற வரைக்கும் நிச்சயமா எனக்கு நல்ல சாவு தான் வரும். உங்க எல்லாருக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ கூட இந்த ஆட்டம் என் கையில தான் இருக்கு, உங்க கையில இல்ல. துளசி கோர்ட்டுக்கு போய் நான் கெட்டவன்னு பக்கம் பக்கமா பேசினாலும் சரி, கடைசியில ஜெயிக்க போறது நானும் என் பக்கம் இருக்கிற நியாயமும் தான். துளசி தேவையில்லாம கோர்ட் வரைக்கும் போய் அவமானப்பட்டு திரும்பி வரதை விட இப்பவே என் பக்கம் வந்துரு. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு வாழ்க்கையை நான் தருவேன். என்னடா பணக்காரா? என்ன பணத்தால என்ன வளைச்ச மாதிரி எல்லாரையும் வளைச்சிடலாம், எல்லாத்தையும் வளைச்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறியா? இங்க பார், இன்னைக்கு இப்பவே இதே கோலத்தோட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி துளசிய நீதிபதி ரத்னவேல் ஐயா முன்னாடி நிறுத்த போறேன்.
நீதிபதி ரத்னவேல் ஐயாவை பத்தி உனக்கு தெரியும்ல, எவ்வளவு நேர்மையானவர்னு. அவர் எழுதுவாரா உனக்கான தீர்ப்ப. அது வரைக்கும் இங்கே கடை. வாங்க மாமா. நீ வா துளசி. தைரியமா இருமா, கடவுள் இருக்காரு. இங்க பாரு, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும், எதுக்கும் கவலைப்படாத. ஹலோ சார், நாங்க செல்வா அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும் சார். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. செல்வா அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்திருக்கு. இங்க பேசாதீங்க, வெளியே போய் பேசுங்க. ஜட்ஜி வர்றதுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. பேசுறோமா? சரிம்மா. துளசி துளசி துளசி. துளசியை கூப்பிடுறாங்க, இன்னும் அவளை காணுமே. இத பாருமா, உனக்கு இங்க இப்போ எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீ உன் கருத்தை தைரியமா இங்க பதிவு பண்ணலாம். உன் புருஷனால உனக்கு ஏதாவது கொடுமை நடந்திருந்தா தைரியமா சொல்லுமா. அதுக்கான தண்டனையை இந்த கோர்ட் நிச்சயமா அவருக்கு கொடுக்கும். உன் புருஷன் உன்னை கடத்தி வச்சு ஏதாவது சித்திரவதை பண்ண இல்ல. உன் புருஷன் உன்னை கடத்தினதாவும் காலை உடைச்சு சித்திரவதை பண்ணதாவும் உங்க அப்பாவும் மாமாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களேம்மா. அவங்க பொய் சொல்லிருக்காங்க. பொய் சொல்லிருக்காங்களா? ஆமாங்க ஐயா. என் புருஷன் மேல இருக்கிற கோவத்தினாலதான் அவங்க அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. செல்வம் அம்மாக்கு என் புருஷன் மேல பழைய விரோதம் இருக்கு. அந்த முன் விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டுதான் அவர் இந்த மாதிரி குழப்பமே பண்ணிருக்காரு. அவர் பேச்சை கேட்டுதான் எங்க அப்பாவும் குழம்பி போய் இப்படி கோர்ட் வரைக்கும் வந்திருக்காரு. என் புருஷன் ரொம்ப நல்லவர். அவருக்கு நான் தான் ரொம்ப உயிர். எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அதையே அவரால் தாங்க முடியாது. அப்படிப்பட்டவரா என் காலை உடைச்சு சித்திரவதை பண்ணுவாரு? நான் தான் படியில தடிக்க விழுந்து காலை உடைச்சுக்கிட்டேன். இது நான் கோர்ட்ல இருந்து வந்த ரிசீவர் கிட்டயே சொன்னேனே. ஐயா, என் புருஷன் ரொம்ப நல்லவர், எந்த தப்பும் பண்ணாதவர். அவரை லாக்அப்ல வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அவரை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நான் என் புருஷனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்.
என்னையும் புருஷனோட சேர்த்து வைங்கய்யா. இவங்க சொல்றதையெல்லாம் நம்பாதீங்க. தயவு செஞ்சு என்னையும் புருஷனோட சேர்த்து வச்சிருங்க. ஐயோ போச்சு. சம்பந்தப்பட்ட பொண்ணே தனக்கு எந்த விதமான சித்திரவதையும் நடக்கல, தன்னோட புருஷன் கொடுமைப்படுத்தவும் இல்லைன்னு சொல்லி நேரடியா இந்த நீதிமன்றத்துல வந்து சாட்சி சொன்னதுனால இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுது. சட்டத்துக்கு விரோதமா இந்த வழக்குல ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிற பிரசன்னாவை விடுதலை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஐயோ போச்சு. தவறான வழக்கால் இந்த கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடித்த செல்வாவை இந்த நீதிமன்றம் கண்டிக்கிறது. இத்துடன் இந்த நீதிமன்றம் கலைகிறது. துளசி நில்லு துளசி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நல்லா கிடைச்ச வாய்ப்பை இப்படி நாசப்படுத்திட்டு வந்து நிக்கிறியே. என்னம்மா ஏன் இப்படி பண்ண? உன்னை நம்பி வந்த எண்ணெயை தலைகுடியா வச்சுட்டு. ஏண்டி ஜட்ஜு தான் தைரியமா சொல்லுன்னு சொன்னார்ல, உண்மை சொல்லி தொலைக்க வேண்டியதானே? செல்வா மாப்பிள்ள பாவம் பெருதாம் பார்த்து உன்னை எந்த வகையிலாவது காப்பாத்தணும்னு தான் உயிரையே பணையம் வச்சவரு. அவரை போய் அவமானப்படுத்திட்டியே. ஜட்ஜி சொன்னதை கேட்டேல்ல, சட்டவிரோதமா நான் அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம். இது இதோட முடியாதுமா. என் மேல என்கொயரி வரும், ஏன் என் மேல சஸ்பெண்ட் ஆர்டரே வரும். எதுக்காக நீ அவனை காப்பாத்த பார்த்த சொல்லு. எங்களோட வரும்போது நல்லா தானே வந்த, ஏன் இங்க வந்து மாத்தி சொன்ன? அவ சொல்ல மாட்டா, சொல்லவே மாட்டா. நீ சொல்ல வேணாம்மா, கேடு கெட்டு போ. சொல்லுமா, உள்ள வச்சு அவ்வளவு பேசின இல்ல, இப்போ இங்க வச்சு சொல்லு. எதுக்காக போய் சொன்ன? அவன் உன்னை கொண்டு போட்டுருவான்னு பயம் வந்துருச்சா? இல்ல, அவன் என் தம்பியை கொண்டு போட்டுடுவான்னு பயம் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்திருக்கு. நீங்க என்கிட்ட போனை கொடுத்தீங்கல்ல, யார் பேசினாங்க தெரியுமா? ஹலோ, உன் மாமன். என்ன நேடி பிரசன்னா சாருக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்க போறியா? யாரு நீ? அதான் சொன்னல உன் மாமன்னு. பிரசன்னா சாருக்கு எதிராக சாட்சி சொன்ன கொன்னிடுவேன், ஜாகிரதை. நான் கோர்ட்ல தான் இருக்கேன். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லதான் போறேன். தைரியம் இருந்தா நேர்ல வந்து கொல்லு. எம்மாடி, நான் கொன்றுவேன்னு சொன்னது உன்னே இல்ல, உன் ஒரே தம்பிய. என்னது? உன் தம்பியோட இளம் கைத்துல என் நண்பன் பெரிய கத்தி வச்சுக்கிறான். நான் கட்டுன்னு சொன்னா கைத்தை அறுத்துருவான். பரவாயில்லையா? நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நான் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்கேன். டிராமா பண்றேனா? நிஜமாலுமே உன் தம்பியை புடிச்சு வச்சுக்கிறோம். ஒன்னா பேசுறியா? உன் பாசம் மலராண்டா. ஏய் பேசுற? அக்கா அக்கா. முகுந்தா, நீ எங்கடா இருக்க? தெரியலக்கா, என்ன யாரோ கார்ல கடத்திட்டு வந்து கழுத்துல கத்தி வச்சிருக்காங்கக்கா. போத அடங்கு. ஹலோ ஹலோ. என்ன கேட்டியா துளசி? சொல்றதே கேளு. நாங்கெல்லாம் கொலைக்கு அஞ்சாத கொடுமைக்காரனுங்க. என்ன
உன் தம்பியோட கழுத்தை அறுத்து கடல்ல வீசிட்டுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் பிரசன்னா சார் சொல்லி தான் இதை பண்றோன்னு உன் தம்பிக்கு தெரியாது. நான் சொல்லு, தெரிய வச்சு கொண்டுட்டுமா? அவன் பாவம், அவனை விட்டுடு. பிரசன்னா சாருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லு. உன் தம்பி மேல ஒரு சின்ன கீரல் கூட வியாம விட்டுறோம். என்ன சாட்சி சொல்லாமக்கிறியா? ரொம்பலாம் யோசிக்காத. நான் இப்போ 1 2 3ன்னு எண்ணுவேன். அதுக்குள்ள ஓகேன்னு சொல்லிடு. இல்ல உன் தம்பியோட கதை அவ்வளவுதான். 1 2 3. ஐயோ வேண்டாங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், தெளிவா சொல்லு. அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேன். அது வெரி குட். புத்திசாலி பொண்ணு. இந்த மாரி தான் இருக்கணும். நீ கவலைப்படாத, தைரியமா இரு. உன் தம்பிய பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஹலோ, நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக போய் சொல்லல. என் தம்பி உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் போய் சொன்னேன். அவன் சொன்ன மாதிரியே கொன்னுடுவான். ஏன்னா அவன் என் மேல பைத்தியமா இருக்கான். ஐயோ அப்பா, அங்க தம்பியோட கழுத்துல கத்தி வச்சிருக்காங்க. நான் அவன்கிட்ட பேசினேன். அவன் அக்கான அழறான். நான் உண்மையை சொல்லிருந்தா பிரசனாக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம முகுந்தம் போனா கிடைக்க மாட்டான்பா. நான் ஜட்ஜி கிட்ட உண்மையை சொல்லிருந்தா அந்த ரவுடி பசங்க என் தம்பியை கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சொல்லுங்க, என்ன காப்பாத்திக்கிறதுக்காக என் தம்பியை பலி கொடுக்க சொல்றீங்களா? அதான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உண்மையை மறைச்சிட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் எக்கேடு கெட்டாலும் சரி, என்ன சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நான் என் தம்பியை காப்பாத்திட்டேன். எனக்கு அது போதும். பிரசன்னா ஆளை வச்சு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றான்னு நீ கோர்ட்ல சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம், ஆனா என் தம்பி திரும்ப கிடைக்க மாட்டான்ல. அந்த பிரசனாவுக்கு நான் தான் முக்கியம். நான் கிடைக்க மாட்டேனா அவன் யார வேணாலும் கொன்னுடுவான். என் தம்பி ஒரு பாவமும் அறியாதவன். எனக்காக அவையே சாகணும். அதான் நான் போய் சொன்னேன். என் தலையில என்ன எழுதிருக்கோ அதை நடந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் கடவுள் விட்டு விடு.